சுக்ரீவன் அருகில் வந்து நின்றான். அவனது கண்களில் மயக்கம் இனி இல்லை, கடமை மட்டும். ராமா, என் தவறு, என் தாமதம் அனைத்தும் உன் பொறுமையால் மன்னிப்பை பெற்றது. இன்று முதல் உன் பணி என் மூச்சாகும். ராமர் தலையாட்டினார். சுக்ரீவா, சீதையின் முகம் என் நெஞ்சில் தீபம் போல் எரிகிறது. அவளை தேடுவது இது என் பணி மட்டுமல்ல, உன் சகோதரத்தின் கடமை. சங்கு ஒலி பெருமழலை கிழிக்கும் தாளம், பேரெழுச்சி, வானரர்கள் 4 திசைகளிலும் களமிறங்க தயாராகினர். நலம், நளன், நீலன், ஹனுமான், ஜாம்பவான், அங்கதன் தலைமையேற்றனர். ஜாம்பவான் வயதின் பொன்னும் போரின் அனுபவமும் அவனை வெளிச்சத்தால் நிறைத்திருந்தது. வானரர்களே, உடல் வலிமையை விட மனவீரமே அதிகம். சீதையை தேடுவது இது ஒரு போர் அல்ல, இது ஒரு பாக்கியம். ஹனுமான் முன் நின்றான். அவன் கண்களில் அவன் அறியாத ஒரு பொறுப்பு. ராமர் மெதுவாக அவரது மோதிரத்தை ஹனுமானின் கரத்தில் வைத்தார். ஹனுமா, சீதையின் கண்ணீர் இந்த மோதிரத்தின் பாரமாக இருக்கும். அவளிடம் நான் வருகிறேன் என்பதை இதன் மூலம் அறிவிக்க. ஹனுமான் முணங்கிய குரலில், பிரபுவே, இந்த மோதிரம் என் உயிரை விட மேலானது. சுக்ரீவன் உத்தரவு விட்டான். வடக்கு இமயமலை எல்லை வரை தெற்கு, கடலோர தீவுகள் லங்கை வரை கிழக்கு, நாகராஜ்யங்கள் காட்டுகள் மேற்கு, பாலைவனங்கள் குகைகள், மறைந்த கனவுகள், வானரர் குழுக்கள் ஒரே தலைமுறையில் ஒருமுறை வரும் என்ற எண்ணத்துடன் புறப்பட்டனர்.